ரோஸ்ட் பண்ண பிச்சு அப்படி இதுக்குள்ள ஒரு நல்ல எலும்பில்லா பீஸா ஒன்று எடுத்து பாருங்க. அங்க ஆக்க குடிச்சு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா வேற லெவலில் இருக்கிறேன் தெரியுமாடா. ஓரதாக்கில் இருங்க எண்ணி ஒரு வாரம் மாறக்கூடாதா. கையை பிடிச்சிட்டு வாங்க 2 பேரும். நீங்க ஒன்று கையை பிடிச்சிட்டு வாங்க. போடணும். மற்றது நீங்கள் மெயினாக நிறைய இப்போ இருக்கிற நீங்கள் வெளிநாட்டுக்காரர் தம்பி யாழ்ப்பாணம் வரோம் எங்களுக்கு கார் நாங்களே எடுத்து நாங்களே ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கிறீங்க. நீ இந்த வீடியோ பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் கார் எடுக்க போகிறோம். ஓ பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே என்ன கவலைன்னு சொன்னால் கட்டி வேலையில் பாருங்க. இந்த ஊர்றா பாருங்க பாயம் பாருங்க. பாயெல்லாம் ஒப்பி விடுறான் இல்லை. அந்த கடைசி எலும்பு மட்டும் விடுறான் இல்லையா. அலசனா ஐஸ்கிரீம் பாருங்க. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே சங்கர். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கிளிநொச்சிக்கு போக போகிறோம். என்ன நடக்குதுங்க எல்லாரும் நண்பராக சேர்ந்தாங்க. மதுராஜ் அண்ணா கரண் இங்கே கைந்தன் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சிக்கு போகிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு கிராமிய வாழ்க்கை. உண்மையிலே கிளிநொச்சி போனால் எங்களுக்கு நிறைய இடங்கள் பிடிக்கும். அவ்வளோ இயற்கையாக இருக்கும். அதுலேயே வந்து ஸ்பெஷலாக என்னென்னா அங்கே இல்லை. அதாவது கிளிநொச்சிக்கு போய் அங்கே வந்து வாய்க்காலுக்கு குளிக்க போகிறோம். அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். அதோட வந்து அங்கேயே நாங்கள் சமைக்க போறோம். வாய்க்கால் அழகா இருக்கும். நீ குளிக்கிறேன்னா அழகா இருக்கா. அது 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 நியாயம் தான். குளிச்சு ஃபன் தான். இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து வெளிக்கிட்டு போறோம். ஒன்னா சொல்லிக்கணும் கோவிந்தா கோவிந்தா. பயணம் போறோம்னு சொன்னாங்க. கிராமிய பயணம் வேற சொன்னாங்க. அதுக்காண்டி நடந்தா போறது எல்லாம் பார்த்து வாங்கல பாருங்க எப்படி வராங்க. என்ன வாங்கலாம் இது சமையலுக்கு எத்தனை மாதிரி பாத்திரங்கள்லாம் கொண்டு வரோம். பின்னுக்குங்க ஒரு நாள் அடிச்சு கொண்டு வர ஆக்கெல்லாம் பாக்குறாங்க. பாதுல பார்த்து பேசுங்க. வீட்டை பிள்ளைகள் இருக்கிறவனுங்க இல்ல அது இல்ல. வீட்டை பிள்ளைகள் இருக்கிறவனுங்க வயசு முதல் இருக்கிறவனுங்க நீ தட்டி எழுப்பி எல்லாம் பேச்சு பண்ணி தரப்பாங்க. அலசனா ஐஸ்கிரீம் பாருங்க. நின்றுட்டார் சாதனை சாதனை வெற்றி பயணம். அண்ணா 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 கூப்பிட ஓடி போய் நிப்படுறான். அலசனம்மா நல்ல மனசா உங்களுக்கு. ஓகே என்ன வச்சுட்டோடியா கையோட வாரு. உங்களுக்கு முதலாவதா நல்ல சவுனமா இருக்க சொக்கையா இருக்கும்னா சொக்கு இல்ல. ஓகே இது ஓகே பாருங்க. அப்பா பாங்க நல்லா இருக்கலாம். குடிக்க நல்லா இருக்கும். குடிக்க மாட்டான் பறக்கணும் விட்டாங்க. ஏங்க அப்படி சின்ன வயசுல அப்படி அடிபட்டு நீங்க எத்தனை வயசு உனக்கு? 30 வயசு ஆகுது. 7 வயசு ஆயிட்டு அடிபட்டு விட்டு எல்லாருக்கும் 30 வயசுக்கு மேல என்ன தவிர ஒன்றுக்கு மட்டும் அந்த சாக்லேட் கொஞ்சம் கூட ஊற்றிடுங்க அண்ணா. இவருக்கு சலரவம் இருக்கு. நீங்க ஒன்றுக்கு மட்டும் குடிக்க மாட்டேன் சாக்லேட். சரி இல்ல அடிப்பேன். இந்த பக்கம் தொட்டி அடிப்பேன். காசு கட்ட வேணுங்க விளைச்சட்டி தம்பிட்ட. இனிதில் நின்றாச்சிக்க இனி கொஞ்சம் தூரம் போய் ஒரு மாதிரி அடிச்சு படிச்சு வேண்டியாச்சு. சின்ன வயசுல எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் வேன் போகிறது தானே பின்னுக்கு ஓடி போகிறது. சொல்லி காசு எடுக்க நேரம் மூடுறோம். எடுத்து கொண்டு ஓடுற போக கிடக்கிற காசு எடுத்துட்டு ஆனால் கொண்டு தாங்க சொத்தாங்க பழந்தாங்க கொண்டு ஓடுறது. இப்போ என்ன அந்த காசு இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. போய் இதில் வேண்ட மாதிரி ஒரு தனி டேஸ்ட் வராது. இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்? அலசனாக்கு இந்த இடத்துல அலசனாக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எங்களுக்கு வேண்டி தந்ததுக்கு. மற்றதுமே என்ன நாங்கள் கடைகளில் கோணுகள் கொண்டு பண்ணி குடித்தாலும் இப்படி இந்த வண்டியில் பண்ணுறது தனி ஒரு ஃபீல் உண்டு. ஆனால் அந்த பழைய டேஸ்ட்ன்றது இப்போ இல்லை. அது ஒரு உண்மையான விஷயம். ஐஸ்கிரீமில் வந்து
நல்லா இருக்கு கூட சொல்லிடலாம் முதல் குடிக்கிற அந்த டேஸ்ட்டுகள் இப்போ குறைவு ஐஸ்கிரீம் நாங்கள் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் என்னதுக்கு அன்றைக்கிறோம்னு சொன்னால் வேன் வரணும் உங்கள்கிட்ட வேன் வந்து நாங்கள் அலசன் உங்களோட வேனுங்க உங்களோட ராசாத்தியாங்க ராசாத்தி அதான் ராசாத்தி கராஜி வழியாக நாங்கள் வேறொரு வாகனத்தில் போகிறோம் அப்படி வந்தோடனே அப்படிக்கிட்டு போவோம்ண்ணே வந்துட்டு வாகனம் வந்துட்டு நான் வருங்க எத்தனை ஒரு ஆளாக வருங்க எண்ணி ஒரு வாரம் மாறக்கூடாதா கையை பிடிச்சிட்டு வாங்க 2 பேரும் நீங்கள் ஒன்று கையை பிடிச்சிட்டு வாங்க நீ அதான் நான் நீமே என்ன படிக்க எப்படிதான் துளையக்கூடாது கையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பள்ளிக்கூடத்தில் அடிச்ச ரம்மடி எல்லாம் இங்கே பிடிக்கிறோம் சின்ன பிள்ளை என்ன இப்போ நாங்கள் வாகனத்தில் போய் கொண்டிருக்கோம் இது ஏஜே குரூப்ஸ் என்ன அதில் வந்து நாங்கள் இப்போ வேன் புக் பண்ணி இதெல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் அலசன ஓடைக்கே நாங்கள் ஃபன் பண்ணுற சரியில்லை தானே அலசன ராசாதி கராச்சியில் மற்றது அவருக்கு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது நான் ஓடைக்கே அவங்க ஃபன் பண்ணுறாங்க நானும் ஃபன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதில் வந்து வேன்லாம் போய் கொண்டிருக்கோம் ஆனால் அவங்க என்ன மாதிரி வாகனங்கள் இருக்குது எங்களுக்கு கேடிஜி இருக்குது ஹைரோப் நிற்குது கேடி எல்லாமே சில வாகனம் இருக்குது இப்போ ஒரு ஆள் வந்தாலும் கூட்டிட்டு போவீங்களா கார் இருக்கு ரெண்டல் கார் தனியாக இருக்கா இல்லாட்டி நீங்கள் டூர் பேக்கேஜ் அது செய்கிறீங்களா எல்லாமே இருக்கு ரெண்டல் காரும் இருக்கு டூர் பேக்கேஜ் ஏர்போர்ட் இன்வைட்டிங் ஃபயர் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குண்ணே இப்போ நீங்கள் வாரீங்க உங்களுக்கு ஒரு வாகனம் தேவைங்க பயணம் போகிறீங்க இல்லாட்டி நீங்கள் கார் ஏதாவது தேவைன்னு சொன்னால் எடுக்கலாமே நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அங்கே கொண்டு வந்துடும் எங்கன்னா கொண்டு வந்து தருவீங்க ஓகே ஓகே இந்த ஃபோன் நம்பர் ஸ்கிரீன்லேயே தெரியும் உங்களுக்கு விவரங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம் இப்போ குரூப்பாக வந்தாலும் பெரிய பஸ்ஸுகள் அப்படி இருக்கா எல்லாமே இருக்கு ஓகே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்க இலங்கையில நீங்க எந்த பாதுக்கு போக போறீங்கனாலும் உங்களுக்கான இது சேஃபோட தருவீங்க ஓகே இவனை வந்து பாட்டு கிடைக்கிறோம் 2 பாட்டு கிடைக்கிறான் இப்போ எங்களுக்கு ஸ்நாக்ஸ் நேரம் விளாசுனா எங்களுக்கு டிபிடிபி அங்கால புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு ஆட் பண்ணாங்க ஓகே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாமே வாய்க்கால் இன்னும் திறந்து விடையில தண்ணி திறந்து விட்டுருக்கேன் ஆனால் இப்போ ஓடையில் பாருங்க நாங்கள் வட்டக்கச்சி பக்கம் தான் போகணும் அங்கே ஒன்று தான் வாய்க்கால் திறந்துருக்குன்னு சொல்லி சொன்னேன் அங்கே வர வாட்டி குளிக்கலாம் இதுலாமே தண்ணி உடைய அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கு மகன்ராஜனை வச்சு என்ன சொன்னால் டே மகன்ராஜ் சில இதுக்கே குதிப்பேனே வாங்கண்ணே அதான் எல்லாரும் குதிச்சிருவேனே உங்களை தண்ணி என்று இருந்தால் காணுவேண்ணே எங்கேனா குளிப்பேன் நீ இப்போ என்னென்னு சொன்னால் கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் சமைக்கிறதுக்காக இறைச்சி வேண்ட போகிறோம்ண்ணே இறைச்சி வேண்டதுக்கு ஒரு ஊர்கோழி இறைச்சி வேண்ட போகிறோம்ண்ணே இந்த அன்றைக்கி ஊர்கோழி இந்த அன்றைக்கி வேறு என்ன 2 ஊர்கோழி வாங்குறீங்களா 2 ஒன்று வேணுமா சரி அப்படி நாங்கள் இறைச்சியில் மாடியாச்சானே ஒரு கோழி 2 பண்ணினாங்க பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அடுத்தது குளிக்க போறோம் என்ன ஊர்கோழி வாங்கினீங்க சரி அதே தான் எல்லாம் பிளான் இருக்கு உடனே அவசரப்படாது அதான் சும்மா ஊர்கோழி ஓடும் உங்களுக்கு கடைசியா போய் சாப்பாடு பண்ணாங்க என்னடா சாப்பாடு சமைக்க போறீங்கன்னு சொன்னீங்க இப்போ சாப்பாடு வேண்ட போறான்னு யோசிக்காங்க என்ன விஷயம்னு சொன்னா அப்படி வாங்க சமைக்கிறது சில நேரம் ஒரு கதைக்கு பிள்ளையா வந்தாலும் டிரைவராக நான் கொடுக்கணும் அதுக்காண்டி இங்கே சாப்பாடு பண்ணுறதுக்காண்டி போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் வட்டக்கச்சிக்கு வந்து நாங்கள் என்ன குதிக்க போறியா வேணாம் பாருங்க அங்கே ஆக்க குளிச்சு நிற்கிறோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்பா வேற லெவலில் இருக்குன்னு ஆனால் இதுல எல்லாம் குளிக்கிறது ஆபத்து ஏன்னு சொன்னால் அடிக்கிற போஸுக்கு அப்படியே நாங்கள் போயிடுவோம் இவங்களுக்கு வர நீச்சலும் தெரியாது நீ நிற்கிறா முதலைக்கு உடனே நீச்சல் தெரியாது பார்க்கதான் சாதாரணமாக இருக்கு ஆனால் போகிற ஸ்பீட்டை பாருங்க வந்து பாருந்தோ இப்போ என்ன சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல குளிக்கணும் வந்து நாங்கள் அதில் வேறு யாரும் குளிக்கலாம் பட் இதுக்குள்ள குளிக்கிற கொஞ்சம் அவங்களுக்கு ஆபத்து மாதிரி தெரியும் நான் இல்லை உனக்கு நீச்சல் தெரியுமா உனக்கு தெரியுமா ஓகே அதோட வந்து இப்போ நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் இதால் இங்கே போட்டாங்க கொஞ்சம் போனால் அங்கே வாய்க்கால் இருக்க மாதிரியே குளிக்கலாம் பாருங்க கொஞ்சம் ரெடி ஆகிடான் பாருங்க ஒருத்தர் முடியாது இல்லை பாருங்க நாங்கள் எல்லாம் அப்படியே நிற்கிறோம் பார்த்துக்கொண்டு எல்லாரும் யோசிக்கிறோம் என்ன டேர் இருக்கிறது ஆளை மட்டும் யோசிக்கிறோம் இவர் மட்டும் விட்டுப்போ பார்த்துட்டு வாழ சரி அப்படி நாங்கள் ஒரு தேடி 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 ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் திருவையாறுக்கு வந்து நிற்கிறோம் திருவையாரா திருவையாறுன்ற இடத்துல நிற்கிறோம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இப்படி வாய்க்கால் தொலைச்சி போய்க்கொண்டிருக்கோம் இந்த இடத்துல குளிக்கலாம் ஆல்பம் இல்லை பாதுகாப்பு படிக்கட்டுருக்குன்னு சொல்லி சொன்னேன் அதான் வந்து அப்படி நாங்கள் இங்கே வந்துட்டோம் இந்த இடத்துல குளிக்க போகிறோம் அதை ஏற்கனவே ஆக்கள் குளிச்சு பண்ணிக்கிறேன் பாருங்க சின்னப்படி எங்கெல்லாம் குளிக்கிறாங்க பாருங்க பக்கத்து வீட்டு தேங்காய் எல்லாம் வெறும் பொச்சு மட்டும் தாங்க அடுத்து கேட்டு எடுத்தீங்களா அதான் பிள்ளை
பிள்ளைகள் அது நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன். சமையல் எல்லாமே ஆரம்பிக்குது பாருங்க. நீ என்ன செய்யப்படுற? விறகுகள் எல்லாமே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கொச்சு மாட்டைகள் விறகுகள் எடுத்து நீ எந்த உள்ளி போட வாசனை விடுறாங்க. அடா ஏன்டா சரிங்க நீங்கள் ஏன்டா அப்படி வழியில வக்கியா இருக்க மால்ராஜ் எல்லாரும் சமைச்சு கொண்டு நிக்கிறோம்டா நீ மட்டுமே ஏன்டா அப்படி பாருங்க இந்த எல்லாரும் குளிக்க தான் வந்தேன் லிவேல் 2 நேரம் பாத்தீங்க சொன்னா உடனே குளிக்கிறேன் பாருங்க. ஏறி 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 மகள்ராஜுக்காப்பா மகள்ராஜுக்கு அறிய மாட்டேன். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தடர்புடலாம் சமையல் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. முட்டிஞ்சோட கறி வச்சு முட்டிஞ்ச உடனே முதலாவது போய் குளிக்கிறது. குளித்து போட்டு தான் வந்து சாப்பிட்றது. அப்போ பசி என்ன தூண்டுது. ஊர்கோழி இறைச்சி ஏன்னா கிளிநொச்சி ஊர்கோழி எவ்வளோ கொழுப்பே இல்லாமல் அவ்வளோ சுவர் இறைச்சி நல்லா இருக்கு நான் பார்க்க. ஓகே அப்படியே ஒரு பிடி ஒன்று இருக்கா எங்க ஈரல காணல ஈரல் என்ன ஈரத்தில் வந்து நிற்கிறேன் வக்கியா இருக்கா மழை பெஞ்சது அங்கே அவ்வளவு இது. இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் மஞ்சள் தூள் வேண்ட மறந்துட்டோம். அதால் பக்கத்தில் இருந்தாலும் கடை ஒன்று இருக்கு. கடை இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் சொன்ன மஞ்சள் ஒன்று வந்து நான் சொல்லி ஒரு 35 ரூபா ஆனாது மகள்ராஜை விட்டு நம்ம எடுத்துட்டு வரான்னு ஃபோன் வச்சிருக்கோம். அதில் செருப்பாங்கடா அறக்குதோ அறத்துட்டு செருப்ப ஒரு வகை மறந்து விட மற்ற பக்கத்தை மறக்காம அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன் 35 35 ரூபா அப்போ 100 வேறு வேணாம். ஓகே அக்கா என்ன சாப்பிட்றாங்கண்ணா கொஞ்சம் வாயில் அப்படி கிடக்கு அதான் சாப்பிட்டு வரான் ஃபோன் கேட்குறவன் கண்ணன் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். என் செருப்பை வேடின்னு போயிட்டு அந்த சுடுவேன் 60 நான் செருப்பை மறந்து போட்டேன் என்ன நடக்க வேண்டாம் முருங்காவோட வேலைங்க. ஐயோ இஞ்சி கட்டி வேலையில் பாருங்க இந்தா ஊர்றா பாருங்க இஞ்சி அட என்னடா அவங்க அடே இந்த மீன் முள்ளும் சோறும் எனக்கு ஒரு பாசரா கறி குழம்பு என்ன கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கலாம். மீன் கை வச்சு மொங்குனாக்கா என்ன கை வைக்கிறேன் சாப்பிடுதாடா ஏன்டா அப்படி சாப்பிட்டேன் 2 தரம் சாப்பிட்றேன். குழம்பு இல்லையாடா? இல்லை கிடக்குறா குழம்பு ஏற்கனவே சாப்பிட்டு போட்டு நிற்கிறேன். வெங்கடைக்கு தான் சாப்பிட்றது தெரியும். சரிங்களா பிரிச்சு பார்க்குறியா? பிரித்து தான் பார்க்குறேன். கடையில் காசுக்கு வேண்டிய பார்த்து நிற்கிறேன். காசெல்லாம் பிரித்து தானே பார்க்கணும். கடையில் வந்து காசு கொண்டு வான்னு சொல்லி எவ்வளோ என்ன பார்த்து நிற்கிறோம். வந்து சாப்பிட்டு போட்டு வரான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் போயிட்டு வரேன் வேணாம் 35 ரூபா கேட்டவங்க பாருங்க. என்ன 35 ரூபான்னு தெரிஞ்சிருக்கேன். கறி எல்லாமே ரக்கியாச்சு. இப்போ என்ன வச்சுக்கணும் சொன்னால் குளிச்சு போட்டு தான் சாப்பிட வலிக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சரி சாப்பிட்டே குடிப்போம்னு சொல்லி முடிவெடுத்து தொடங்கிட்டாங்க. பாருங்க சோறு கிடக்கு பான் கிடக்கு சுட சுட இறைச்சி கறி 4 கோடி காலர் அது ஒரு இப்போ கேரசரமாக இருக்குண்ணே. அந்த மாதிரி இருக்குண்ணே. ரோஸ் பானம் வேற மாதிரி ஐயோ பீஸ் வந்துடு ரோஸ் பானை பிச்சு அப்படி இதுக்குள்ள ஒரு நல்ல எலும்பில்லா பீஸ் சவுண்ட் எடுத்து எடுக்க போய்க்க நான் கொடுக்க தெரியும் வேறு வேறு கரண்டி ஆட்டி பண்ணுவாங்க. இங்கே பீஸை காணேன் இந்த கண்டுபிடிக்க நாங்கள் சாப்பிடுவோம். குழம்பு வச்சாண்ட கையில் போய்க்கு ஒரு சோடா வாங்கி கொடுத்துருப்பாங்க. படிப்போம் அந்த மாதிரி இருக்குங்க. குளிச்சுட்டு சாப்பிட இன்னும் வேறு மாதிரி இருக்கும். கறி மூடி வைக்க அங்கே வழி இல்லை. காம் வந்துடும் நாய் வந்துடும் இவங்க வந்துடுவாங்க. அதை விட இங்கே ஓட்ட இருக்குது. உண்மையாக சொல்லி பழகிற யார் வருவீங்க அப்போ சொன்னான் தூளை போடாங்க இந்த மாதிரி நந்தா இதுக்கத்தை விட கொடூரமாக சாப்பிட்றான். மிளகாய் வெட்டு மிளகாய் நான் கொஞ்சம் எறிஞ்சிடான் வெளியில். என்னென்னு சொன்னால் அவ்வளோ சாப்பிடும் அவ்வளோ உரப்பாக இருக்கு. ஓகே தான் இருக்குது. இல்லைனா அப்போ பண்ண ஜூஸ் ஒன்று மிச்சம் கிடந்தது. எல்லாரும் சாப்பிட முடிஞ்சது. இவன் கூடி பரவாயில்ல அள்ளி கொடுக்குறான் பாருங்க. உண்மையில என்ன வச்சுன்னு சொன்னா அப்போ நான் தூள் காணும் போடான்னு சொன்னா அவன் கை தான் என்ன இல்லைன்னு போட்டவன் பயங்கர பேர அப்பா
இப்படி கறிகள் எல்லாம் உரைப்பை தான் சாப்பிடணும். அதுக்கு இவ்வளோ உரைப்பு நான் உரைப்பு சாப்பிடலாம் குறைச்சிட்டேன். அதனால் எனக்கு உரைப்பு கூட தெளிவாக தெரியல. ஆனால் பயங்கர உரைப்பு நல்லா இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட். அதுவும் இப்படி இடத்துல வந்து சமைச்சு சாப்பிடுங்க, அது தனி சந்தோஷம். சமைச்சாண்ணா நன்றியா சமைச்சு தந்துங்க. உரைப்பு தாங்கினே சோடா ஜூஸ் அண்டு எல்லாம் வேண்ட போயிட்டேன். நன்றி நன்றி உங்களுக்கு பெரிய நன்றி 2 பேருங்கம்மா. மன்னிப்புகள். ஏன் தூள் போட சொன்னி? ஏன் தூள் போட சொன்னி? ஏன் தூள் போட சொன்னி? சொல்லு உண்மை சொல்லு. பாருங்க ஜூஸ் வேண்டு மட்டும் வேணட்ட இவ்வளோ அழைச்சி போட்டு இப்போ என்ன வைக்கிறான் பாருங்க. பாயம் பாருங்க பாயெல்லாம் விடுறான் இல்லை, அந்த கடைசி எலும்பு மட்டும் விடுறான் இல்லையா? கொண்டு போறீங்க தெரியாது. இறுதியாக நாங்கள் மெயினாக வந்த விஷயம் செய்ய போறோம். அதாவது குளிக்க போறோம். இந்த வாய்க்காலுக்குள்ள நிறைய மக்கள் நாங்கள் வரைக்கே பார்த்து நாங்கள் நிறைய இடங்கள் நிறைய இப்போ குளிச்சு வந்தீங்க. சில இடங்கள்ல மணலா இருக்கு, சில இடங்கள்ல கல்லா கிடக்கு. ஆனால் இது கொண்டு போகுது நீ வேற தண்ணியில் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி நான் தண்ணி எடுக்கணும். இங்க வந்து எங்க மட்டும் போகுது அவ்வளவு ஆக்கள் குடிச்சுதான் இருக்கேன். காப்பாற்றுறதுக்கு ஆக்கள் இருக்கேன். அது ஆழம் இல்லை. இல்லை நான் நீந்தி போயிடும் நீச்சல் அப்படியே போனா தண்ணியில கரையிடலாம். இல்லையா இல்லை என்ன சொன்னதுக்கு இல்லை, அந்த கல்லு தான் பெரிய வச்சு அடிக்க இருக்குதான் இருக்கேண்ணா. இதுக்காக இல்லை இதுக்காக நீ பண்ணாங்க. இதுக்கு அந்த கல்லை போட்டு அடையாளப்படுது ஆதரவுகள் மாதிரி இருந்தா அதுக்குள்ள போய் நின்று கொண்டு இதை ரகசியங்கள் 2 பேரும் நல்லா இருக்குது குளிக்க. அவ்வளவு சொர்க்கம் கிடைக்குது. தான் சொர்க்கம். இங்கே ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்க சொன்னால் ஆண்கள் பெண்கள் குடும்பமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த வாய்க்காலுக்கு குளிச்சு கொண்டிருக்கீங்கன்னா பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே என்ன கவலைன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு சொன்னால் இப்படி இருக்குது. அதான ஒரு எங்களுக்கு ஒரு ஏக்கம் மாதிரி. நாங்கள் ஒரு தடவை வரத்தவில்லை, அங்கேயே இந்த சீசனுக்கு நாங்கள் குளிச்சு கொள்ளலாம். நீங்களே நிறைய பேர் நின்று குளிச்சு கொண்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒட்டி ஒரு பிரச்சனை கல் இதுக்கு இல்லை. நாங்கள் வளமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முறிப்புக்குள்ள வாய்க்கால் அங்காட அந்த வாய்க்காலுக்கு தான் போடுறாங்க. இந்த எங்களை பக்கம் வந்தாங்க. இது நல்லா இருக்குது, ஆனால் கீழே கல் கிடக்குதுக்குள்ள. கல் நடக்க காலில் கீறுது. அதுதான் பெரிய சிக்கல். அப்பா கல் பாருங்க நாங்கள் வந்துட்டு நீங்க எந்த இடமா? இந்த இடம் தானே? 55. சரி சரி அண்ணா டியூட்டில வராட்டினா அவனுக்கு பிளான் பண்ணுது. சரிங்க கேட்டேன். அண்ணாங்க வந்து புறநீச்சல் அடிச்சு போய் நம்ம பாருங்க. அப்படியே இது வந்து இந்த பாலத்துக்கு அடிக்கிறோம். இதுல அப்படி தண்ணி அப்படி ஒட்டங்கி ஃபோர்ஸா போது நல்லா இருக்கும். மேலே நீக்க அவ்வளவு குளிர்மையா இருக்கேன். விட்டா அப்படி அங்கே போய் நிற்பேன் நான். எங்க ஒட்டக்கஞ்சி தாண்டி போகணும். அவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்க நான் இப்ப போட்டோ எடுக்கிறது போய்கிட்டு இருக்கேன். சொர்க்கமே என்றாலும் என்ன அங்க வந்தா தோணுமே கிடக்க. நல்லா இருக்கு உண்மையிலே. எப்படி இருக்கு காப்பாத்துங்க. போக பிரச்சனை இல்லை, பாஸ் திரும்ப வர்றதான் பிரச்சனை. அப்பா மாட்டணும் கொம்புகளை பாருங்க. அப்பா இந்த மாதிரி இருக்குண்ணே, சும்மா கூரா இருக்குண்ணே. ஓ ஓ அதானோ அடே இன்னும் திண்டு முடியாதோடா. இன்னும் என்ன அது இருக்கிற எலும்பு மட்டும் விட மாட்டான். என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து ஓடி வருது தெரியும். இவர் அந்த இதுல நீந்திர வேற சீன் போறான். தண்ணி தண்டை வாழையை தள்ளி கொண்டு வரும். சும்மா நின்றாலே தள்ளி கொண்டு வரும். சும்மா கையடிக்காம தலையில தண்ணி விடாம நீந்த தெரியுமாடா. தண்ணி சும்மா எழுது கொண்டு இந்த பக்கம் நீந்த வந்து நின்றோனே போறான். அப்படி அங்க பாத்தியோ இவ்வளவு நான் நெஞ்சுறேன். ஐயா ஹாய். ஐயா அப்படி பாட்டும் படிச்சுக்கொண்டு சைக்கிள் போறாரு. நல்லா இருக்குமே பார்க்க பாருங்க.
மாயம் இல்லை மந்திரம் இல்லை கடலுக்கு நடக்கிறான் கடல் இல்லை வாய்க்காலுக்குல நடந்து வரானே டேய் நடந்து வரானே ஐயோ ஐயோ நடிக்காதடா நடந்து வரான் நல்லா இருக்கேன் ஓ இந்த சீனரி பாருங்க நல்லா இருக்கு மேலே இப்போ வந்து மாயம் இல்லை மந்திரம் இல்லை மல்ராஜ் குதிக்க போறான் மரத்துல இருந்து குதிக்க போறானே இந்தா வேறுங்க சரி 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 ஓகேயா உண்ட சீவர்லாம் ஏறுற சரி குதிச்சு போட்டு இறங்கி வா ஓ இருக்குது அப்படி நாங்கள் குளிச்சுட்டோம் நீங்கள் குளிச்சு வலிக்கிட்டு போப்போம் 5 மணி ஆகிட்டோம் வந்தது நாங்கள் 1 மணிக்கு 2 மணி தான் வந்து நாங்கள் சமைச்சு முடிஞ்சு எல்லாம் முடிய 5 மணி ஆகிட்டு இஞ்சால பார்த்தீங்கன்னா இப்போவும் மக்கள் வந்து குளிச்சு கொண்டிருக்கணும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக தாய் தப்பெல்லாம் கொண்டு குளிக்க பழகி கொண்டிருக்கணும் காட்டுறேன் பாருங்க இல்லை முன்னு பாருங்க எல்லாரும் அப்படியே குளிச்சு கொண்டிருக்கணும் இப்போ என்ன செய்யணும் சொன்னால் எங்கூட வந்த ஒருத்தன் குளிக்கல கணக்கு அதை வச்சு அவர் தூக்கி கொண்டு போகிறோம் ஆனால் போடையில தூக்கி கொண்டு போயிட்டு இப்படி போகிறோம் என்ன செய்யலாம் பார்ப்போம் சரிங்க அந்த பையனால கத்துறோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காக்கி என்ன கத்தினி ஏன் கத்துனீங்களா சொல்லு நீ இதை பாக்குற அவரோட ரஜினியோட கத்தினர் அந்த தூக்கிட்டு வந்தா தெரியும் அவரை போய் குடியா நீ தான் குடிக்கிறோம் எங்கூட வந்தாலே நாங்க பிளானே கூட போடுறது இல்ல அது மட்டும் கொண்டு போறாங்க பிளானு அதுக்கு கெஞ்சி 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 தூக்கத்துக்கு நெஞ்சு நோக்கு எனக்கு எத்தனை நோடா பாக்குதான் ஒள்ளு குச்சி மேல இருக்கான் சும்மா வைட்டேன் ஒருங்க கதைக்க மாட்டேன் நீ கதைப்ப இப்போ நாங்கள் வந்து ஏஜே குரூப்ஸ் இந்த கார் ரெண்டல் இருக்குது தானே அங்கே வந்து நாங்கள் ஜாட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பாருங்க பலதரப்பட்ட வாகனங்கள் வேன் இருக்குது நார்மல் கார்லேருந்து பெரிய ஒரு லக்ஸரி கார் மட்டுமே இருக்குது இப்போ நாங்கள் என்னது வந்து சொல்லுங்கள் அமல்ராஜ் காரோட சேர்ந்து விற்கிறதுக்கு ஒரு பொம்மை நிற்குதுண்ணே இந்த கிறிஸ்டிக்கு கட்டுவாங்க முன்னுக்கு பொம்மை அதை காட்டாங்க எங்கே வாங்க
எடுத்துட்டு போவோம் காசு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் என்னது நாங்கள் சொன்ன மாதிரி இன்னும் சர்ப்ரைஸ் என்னடா இந்த வீடியோ பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் கார் எடுக்க போகிறோம் ஓ நான் தான் நல்லூருக்கு நல்லூருக்கு பேர் புதுசாக வெகனார் நிற்குது சரி ஆமாண்டா இந்த காரத்தினும் விற்கக்கூடாது தெரியும் ஓ விற்க மாட்டேன் பேர் புதுசு பேர் மெதுவா புதுசு முட்டக்கூடாது தொடக்கூடாது இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க கையை கழியப்பட்டு வந்து தொடரா கூட அட புது கார்டை எடுக்க போகிறோம் நான் சர்ப்ரைஸ் கிடக்கா உங்களுக்கு அதான் நீ விட்டு போக போகிறோம் நாங்கள் இப்போ போய்க்கலாம் போக போகிறோம் நாங்கள் எல்லாம் வாங்க இதில் வரும் இதெல்லாம் போக போகிறோம் கலர் பிடிச்சிருக்கா கலர் ஓகே இப்போ இதுல இருந்து போனால் தானே நல்லா இருக்கும் இதுலேருந்து போவோம் என்ன பெட்ரோல் அடிக்கிறது கியூஆர் இருக்கா கியூஆர் சரி இதுக்கு 20 லிட்டர் கியூஆர் இருக்குது தானடா இருக்கு என்ன ஃபுல் டேங்க் அடிக்கலாது எந்த பைக்கு நேம் இருக்கு நாங்கள் எடுத்து ஓடுவோம் ஓடுவேன் காசு ஒன்று இருக்கு அக்கௌண்ட்ல இருக்கா என்னது வேண்டுறதுக்கு கஜி வச்சுக்காங்க காசு அவன் 20 ரூபா சுற்றுறான் 2 கிலோமீட்டர்ல 20 ரூபா சுற்றுறான் அதனால என்ன இது வந்து ஓகேடா எங்களுக்கு ஓகேண்ணே இதில் 5 பேரும் இருக்கலாம் பிரச்சனை இல்லை பின்னுக்கு வழியா கார் ஸ்பேஸும் இருக்கு நல்லா இருக்கு சீட் பெல்ட் போடணுமாடா போடணும் இருக்கு தெரியா அதில் வேறு இடம் பாருங்க இந்த பிளேயரோட வருது இல்லை பிளேயரோட வருது கேட் அப் டிஸ்பிளே இருக்கு 4-way கேமரா இருக்கு இது இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க ஏன் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறீங்க 89 லட்சம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 92 93 ஒரு விலையில விற்கிறாங்க ஒரு இடங்கள்ல ஒரு மாதிரி விலைகள் இங்கே வந்து இவையில் பார்த்து சொன்னால் 89 லட்சத்துக்கு குடிக்கணும் ரெடி கேஷ்ன்னு சொன்னால் லீஸ் அமௌண்ட் சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் போட்டு தருவினா இது மெயினான விஷயம் இந்த 0 மைலேஜ் அதையும் சொல்லிக்கொள்கிறேன் 0 மைலேஜ் 89 லட்சம் தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் நம்பரு உடனே வேணுங்களுங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான கார் நிற்குது கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வாகனங்கள் நிற்குது இங்கே பாருங்க இங்கே நிற்குது கார் நிற்குது அங்கே அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எல்லாமே நிற்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக டிரைவர் எல்லாமேக்கும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி டிரைவரோட தேவைன்னு சொன்னால் நீங்கள் டிரைவரோடையும் எடுத்துக்கொள்ளலாம் வேனுகள் எல்லாமே இருக்குது இதை தவிர உங்கள்கிட்ட பெரிய ஒரு பஸ்ஸுகள் சகலம் A to Z எல்லா வாகனமே இருக்குது மற்றது நீங்கள் மெயினாக நிறைய பேர் கேட்குற நீங்கள் வெளிநாட்டுக்காரர் தம்பி யாழ்ப்பாணம் வரோம் எங்களுக்கு கார் நாங்களே எடுத்து நாங்களே ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லிக்காங்க நீங்கள் இவர் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேன் தேவையோ கார் தேவையோ குறிப்பாக அல்டோலேருந்து பெரிய பெரிய லக்ஸரி வெஹிக்கிள் மட்டுமே இருக்குது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் அது தவிர உங்களுக்கு டிரைவரோட வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் இலங்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறீங்க டூர்கள் போக போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இவர்கிட்ட வாகனங்களை புக் பண்ணி போய்க்கொள்ளலாம் இப்போ நாங்கள் அங்கே காய்ச்சி கொண்டு கார் இல்லை கார் தடவை துணி பண்ண போனவன் அதை துடைச்சி எடுக்குமா உண்மையா போட்டோ எடுக்கவா காசு 20 ரூபா வச்சு கொண்டு அந்த சாப்பாடு காசு இன்னும் தரையில 20 ரூபா வச்சு கொண்டு கார் பண்ண வராருன்னு சரி ஒழிக்கணுமா ஓகே வாங்கின வரல போமா இல்லை வாங்கின நீ கேட்டோம் தூசு பட்டுரும் நான் போய் எங்கே போவோம்பா இவங்களை அதில் ஏற்றக்கூடாது நாங்கள் நிற்கிறதுங்கன்னு சொன்னால் பருத்துறையில் இவன் இந்த பிரான்ச் வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலையும் இருக்கு அருத்துறையிலையா நிற்கிறேன் பண்மணிக்கு வந்தவன் வேற எங்கே நிற்கிறவனு தெரியும் உனக்கு பாருங்க நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் அங்கேயும் இருக்கு யாழ்ப்பாணம் திருநெல்வேலியும் இருக்க வேண்டிய பிரான்ச் இப்போ நாங்கள் நிற்கிறது பருத்துறையில் அது என்ன தெரியல அதான் அவ்வளோதான் ஃபன் நாங்கள் தெரிந்தானே வேற பார்த்துருப்பீங்க பாட்டு ஃபன் மேளம் ஓகே சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வெளிக்கிட்டு யாழ்ப்பாணத்துல வெளிக்கிட்டு கிளிநொச்சி போய் சமைச்சு சாப்பிட்டு குளிச்சு ஃபன் பண்ணி விடைக்கே வேனுக்கு ஃபன் பண்ணி பாட்டு படிச்சு இன்றைக்கு ஒரு நாளே சந்தோஷமா போயிட்டு நீங்க அடிக்கடி மென்ஷன் பண்ணி எங்களை மாட்டி விட பாக்குறீங்க ஏன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நாளைக்கு பிறகு நண்பர்களா சேர்ந்து இப்படி ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க அது இன்றைக்கு வந்து வேன் புக் பண்ணி போனாங்க ஏஜே குரூப்ஸ்ல புக் பண்ணி போனாங்க அதாவது வந்து எல்லாருமே ஃபன் பண்ண வேண்டியது தானே பல அலசனோட நாங்கள் பின்னுக்கு இந்த ஃபன் பண்றது இன்றைக்கு அலசனா சேர்ந்து கூட ஃபன் பண்ண நல்லா இருந்துச்சு ஒரு வித்தியாசமான அனுபவம் நீங்களும் வாரீங்க இதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் கிடைக்கணும்னு சொன்னா நீங்களும் அந்த இடங்களுக்கு போய் என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம் சமைச்சு சாப்பிட்டு குளிச்சு அது இந்த சீசன்ல தான் குளிக்கலாம் வாய்க்காலம் திறந்து விடுவாங்க அந்த டைமுக்கு போய் குளிச்சு உங்களுக்கு என்ன ஃபன் முடியல வீடியோ போட தான் போகணும் நல்ல ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருந்தது பார்க்கல நீங்களும் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க வீடியோ முடிப்போமா ஓகே see you tata bye bye சகோதரா மிச்ச ஃபன் தொடங்க போகுது